ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த அம்மா எப்படி கடன்காரர்களை சரி பண்ணினார்கள் என்றுதான். இன்னும் அவர்களுக்கு பாக்கி கடன் இருக்கிறது. இது தெய்வம் செய்கின்ற வழி என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நிறைய கோவில்கள் வந்து எங்களுக்கு டொனேஷன் கொடுங்கள், அந்த கோபுரத்தை செய்து கொடுங்கள், இந்த அம்மனுக்கு வெள்ளி அங்கி செய்து கொடுங்கள் என்று கேட்பார்கள். பணம் கையில் இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது அதை செய்து விடுவார்கள். ஏன் அப்படி செய்கிறீர்கள்? ஏன் என்னால் முடியாது என்று சொல்ல வேண்டியதுதானே? காசு இருந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று பல தடவை கேட்டதற்கு நம்மை நம்பி வருகிறார்கள். இல்லை என்று சொல்லி அனுப்ப மனம் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது கஷ்டப்படுவது யாரு? அவர்கள்தானே. மனம் அவ்வளவு குழப்பத்தில் எப்படி இதை கட்டப்போகிறோம், எப்படி அதை கட்டப்போகிறோம் என்று மனம் சிந்திப்பதும், டென்ஷன் ஆவதும், ப்ரெஷர் ஏறுவதும் ஏன்? ஆனால் இவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலி. நிறைய தெய்வங்களுக்கு செய்ய அவர்களுக்கு கிடைத்த புண்ணியம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னார்கள். முதலில் அவர்கள் சொத்து மகனிடம் இருக்கிறது. அவர்கள் பெயரில் FD இருக்கிறது, அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஆனால் மகன் அதை கொடுக்க மறுக்கிறான். அதனால் அதை விட்டுவிடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் கடன் அடைக்க வேண்டும், ஏதாவது வழி செய்ய என்று கேட்கிறார்கள். ஆனால் மகன் எதுவும் செய்ய மறுக்கிறான். ஆனால் எப்படி திடீரென்று மகன் அவர்கள் தகப்பனார் வாங்கிய ஷேர்களை அம்மாவிடம் கொடுக்கிறார். அவர் ஏற்கனவே அந்த ஷேர்களை பற்றி விசாரித்துவிட்டு, அது ரொம்ப கீழே, அதாவது ரொம்ப குறைந்த விலைதான் கிடைக்கும் என்று தெரிந்த பிறகு அன்னையிடம் தந்துவிடுகிறார். அத்துடன் அன்னையையும் அந்த வீட்டை விற்று அனுப்பிவிடுகிறார். பாவம், இந்த அம்மா வேற இடத்தில் வந்து தங்குகிறார்கள். அந்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. அவர்கள் கொடுக்கும் வேலையை இவரும் ஏற்றுக்கொண்டு அங்கேயே வாழ்கிறார். அப்போதுதான் இந்த ஷேர்களை பற்றி இந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. இதை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்று யோசிக்கிறார். மேலே ஒரு ஐயா தங்குகிறார். அவர் இந்த அம்மாவுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கிறார். ரொம்ப நல்ல மனிதர். அதனால் இந்த அம்மா அவர் உதவி கேட்டு அந்த இடங்களுக்கு போக உதவி செய்ய கேட்கிறார். அதே மாதிரி இந்த அம்மா ஒரு அட்ரஸ் புக்கை வைத்துக்கொண்டு யார் யார் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்களை கூப்பிட்டு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று உதவி கேட்கிறார். 2-3 பேர் எடுத்துவிட்டு இதை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது என்று வைத்து விடுகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் பினாங்கில் இருப்பவர் இவருக்கு உதவி செய்கிறார். அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி சொல்வோம். அவர் சொல்லிய மாதிரியே இந்த அம்மாவும் அதை எடுத்துக்கொண்டு
என்ன செய்யணும் என்று சொன்னதைப் போல அந்த ஆஃபீஸுக்கு செல்கிறார். இந்த மேலே இருக்கும் ஐயா தான் அவரை ஒரு டாக்ஸி எடுத்து கூட்டிச் செல்கிறார். அங்கே போய் கேட்டு இவர்கள் ஒரு கணக்கு திறந்து ரெஜிஸ்டர் செய்து அந்த ஷேர்களை எல்லாம் அதில் போட்டு அதன் பிறகு அங்கே இருக்கும் ஒருவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு அதன்படியே இவரும் செய்கிறார். எப்பெல்லாம் அந்த ஷேர் மேலே ஏறுகிறதோ அப்பெல்லாம் அங்கே இருக்கும் ஒருவர் கூப்பிட்டு இந்த அம்மாவை அதை போட்டு எடுத்துக்கிறீங்களா என்று கேட்கிறார். அம்மாவும் சரி என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உள்ள கடனை அடைக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால் அவர்கள் வாங்கிய கடனுக்கு நிறைய வட்டிகள் கட்டியுள்ளார்கள். கரெக்டாக அந்த மாதம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ யார் யாரிடம் கடன் வாங்கினார்களோ அவர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உன் வட்டியை வாங்கிக்கொள் என்று சொல்வார்கள். அவர்கள் உடனே வந்தால் கிடைக்கும், இல்லையென்றால் அடுத்தவருக்கு கொடுத்து விடுவேன் என்றும் சொல்வார்கள். அதனால் வட்டி வாங்க வேண்டியவர்கள் உடனே வந்து வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். இந்த மாதிரி நிறைய பேருக்கு கடனை விட வட்டியில் நிறைய கொடுத்துள்ளார்கள். இன்னொன்று என்னவென்றால் அவர்கள் வாங்கிய கடன் பத்திரம் 2 வருடங்கள் தான் செல்லும். அதன் பிறகு அது செல்லாது. இப்போது வைத்திருக்கும் கடன் அனைத்தும் 2 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அதனால் அந்த நோட் செல்லாது. ஆனால் இவங்கள் மனசாட்சி உறுத்துவதால் முடிந்த அளவு அந்த கடன்களை அடைத்து வருகிறார். அதே போல நிறைய பேர் இவரை பற்றி தெரிந்தவர்கள் அம்மாவிடம் காசு இருந்தால் கொடுத்து விடுவார்கள். அதனால் அவர்கள் எவ்வளவு கொடுக்க முடியுதோ கொடுக்கட்டும், மிச்சத்தை நம்ம வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் என்று நிறைய பேர் முன் வந்துள்ளார்கள். அதன்படி இப்போது 3 லட்சம் என்றால் 1.5 லட்சம் வாங்கி கொண்டு கடன் வாங்கிவிட்டோம், அடைந்தது என்று எழுதி கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த அம்மா கடனை அடைத்து விட்டார்கள். இன்னும் 4-5 பேர் பாக்கி இருக்கிறார்கள். அதுவும் கடவுள் அம்மனோட கிருபையால் நல்லபடியாக முடிந்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதில் என்ன ஒரு சந்தோஷம் என்று சொல்லலாம், இல்லது நமக்கு தைரியம் ஊட்டும் ஒரு செய்தி என்னவென்றால், இத்தனை கடன்களை வைத்துக்கொண்டு எப்படி அவர்களால் நன்றாக இருக்க முடிந்தது? நான் என்னை பற்றி நினைத்து கொள்வேன். ஒரு கடன் வாங்குவதற்கு நாம் எத்தனை முறை சிந்தித்து எப்படி அடைப்பது என்று வழி வகுத்து செய்கிறோம். அதுவே நமக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது. இவர்கள் இத்தனை கடன் வைத்துக்கொண்டு எப்படி இருக்கிறார்கள்? எல்லாம் அந்த அம்மனின் கருணை, அம்மனின் ஆசீர்வாதம் அதுதான் என்று அடிக்கடி நினைத்து கொள்வேன். எனக்கு இவர்கள் பேச்சை கேட்பதில் மிகவும் சந்தோஷம், ஆறுதல், விவரிக்க முடியாத நினைவுகள். அவர்கள் சொல்லும்போது கேட்கும்போது ஆஹா, இப்படி ஒரு அம்மா இருக்கிறார்களே என்று நினைக்க தோன்றுகிறது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி அம்மா.